சொல்லுகிறார் 47 தொகுதியிலே வெற்றி என்று சொல்லுகிறார். வாய் கூசாம சொல்லுகிறாங்க. எப்படி வெற்றி? அந்த 31 தொகுதி, 47 தொகுதியில் 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இல்லை என்றால் இங்கே வட மாவட்டத்திலே அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், தர்மபுரி, ஏன் சேலத்தில் இவரே தப்பி தவறிதான் தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதியும் ஜெயிச்சிருக்காரு. அதிமுக ஒரு 7-8 தொகுதியில் ஜெயிச்சிருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் ஒன்றை அவர் சொல்லியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய துணையோடு வட மாவட்டங்களிலே வெற்றி பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லியிருக்கிறார். வட மாவட்டங்களிலே வலுவாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி அமைத்து தேர்தலிலே போட்டியிட்ட பொழுது 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இதே சி.வி. சண்முகம் ஏன் விழுப்புரம் தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெறவில்லை? இவருக்கு கூட்டணி கட்சி அவருக்கு உரிய உதவி புரியவில்லையா, அல்லது அவர்களை அனுசரித்து இவர் நடந்து கொள்ளவில்லையா? எந்த காரணத்தினால் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியிலே இவரால் இந்த இயக்கத்திலே இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட லட்சுமணன் அவரிடத்திலே தோல்வியுற்றார்? இதற்கு அவரால் பதில் கூற முடியுமா? இந்த இயக்கத்தை பற்றி குறை சொல்வதற்கு சி.வி. சண்முகத்திற்கு என்ன அருகே இருக்கிறது?